வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு குறித்து ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிட தயாராகி வருகிறது திமுக அரசு. ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெற உள்ள தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான திரைமறைவில் ஆலோசனை தொடங்கியுள்ளது. அதே நேரம் ஆளுங்கட்சியான திமுகவும் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வியூகங்களை திட்டங்களை செயல்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான வாக்குறுதி தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு சாதகமாக அமைந்தது. எனவே 2023ஆம் ஆண்டு முதல் சுமார் 1.15 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும், கூடுதல் பயனாளிகளை இணைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இதில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. இதில் 29 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். இதனையடுத்து இந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை முடிவடைந்துள்ளது. வருகிற 12ஆம் தேதி முதல் புதிய பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாயை வழங்க உள்ளார். அந்த வகையில் சுமார் 29 லட்சம் விண்ணப்பங்களில் 15 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த குஷியான அறிவிப்பாக பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு ரூபாய் 5000 பரிசு தொகை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் நிதி நெருக்கடி காரணமாக 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை. பச்சரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இதனால் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி அடைந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரூபாய் 5000 வழங்கப்பட இருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 2,27,00,000 குடும்ப அட்டைகள் உள்ளது. எனவே ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் 12,000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்க வேண்டும். எனவே மக்களை மகிழ்விக்கும் வகையில் 5000 ரூபாய் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனவே பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுவதாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.